வணக்கம். இது ஸ்ரீ டெக்டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். நிறைய பேர் ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு, சஸ்பெண்ட் ஆகியிருக்கு. அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நம்மளை ரீச் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கூகுளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒன்ஸ் அவங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டை அல்லது ப்ரொஃபைலை சஸ்பெண்ட், அதே மாதிரி டிசேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பாலிசிஸை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, திடீர்னு நம்மளுடைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம மக்கள் பாதிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு எதற்காக சஸ்பெண்ட் செய்யப்படுது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா, உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் எப்படி சஸ்பெண்ட் ஆகாமல் பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா, ஒரு சஸ்பெண்ட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர்றேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரி, வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூகுள் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக கூகுள் கொடுக்கக்கூடிய ஒரு லிஸ்டிங் ஃபீச்சர். அதாவது யாராவது கூகுளில் ஒரு பிஸ்னஸை ஒரு சர்வீஸை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்களுடைய கடை ஃப்ரீயாக சர்ச் ரிசல்ட்டில் தோன்றுவதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு. இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் எப்படி செட்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நான் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். மேலேயும் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, கூகுள் எதற்கு நம்மளுடைய மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கூகுள் சஸ்பெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் டேஷ்போர்டுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் ரிசல்ட் ஷோ ஆகும். சரிங்க, இப்போ இது எதற்காக கூகுள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் ரீசனை பார்த்தீங்கன்னா கூகுள் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் அவங்களுடைய கைட்லைன்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பேசிக்காக எதற்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ராங் லொக்கேஷன் தான். ஸோ கூகுள் மை பிஸ்னஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் பிஸ்னஸுக்கான ஒரு சர்வீஸ் கிடையாது. நீங்கள் ரியாலிட்டியில் ஒரு கடை வச்சுருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக ஒரு ரியாலிட்டியாக ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு சர்வீஸை வழங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கானது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மை பிஸ்னஸ். இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு கடையே இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளம்பராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கார் மெக்கானிக்காக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தே இந்த சர்வீஸை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டு அட்ரஸை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அது எந்த ஒரு இதுவுமே அந்த ஃபெயிலியரையுமே சந்திக்காமல், சஸ்பென்ஷனையுமே சந்திக்காமல் அது போயிட்டு இருக்கும். பட் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ராங் லொக்கேஷனை நீங்கள் கொடுத்தது தான். ஸோ கூகுளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்வீஸை அவங்க வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு வீட்டோட அட்ரஸை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸோட அட்ரஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிக்கிறது, இதை கிராஸ் செக் பண்ணுறது கூகுளுக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெசிடென்சியல் பிளேஸ், அதாவது மக்கள் வாழக்கூடிய ஒரு வீடு, இந்த மாதிரி இடத்த நீங்கள் உங்களுடைய கடையோடைய முகவரியாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கூகுள் அதை எளிமையாக கண்டுபிடிச்சு உங்களுடைய பிஸ்னஸ் லிஸ்டிங்கை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தயவு செய்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கடை இருக்குது அப்படின்னா கரெக்டான கடை அட்ரஸை வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இல்லை கடை அட்ரஸ் வந்து எனக்கு இல்லைங்க, நான் வந்து இப்போ தான் பிஸ்னஸே வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இல்லை உங்களுடைய ஏற்கனவே உங்களுடைய ஏரியாவில் வந்து கடை இருக்குது அப்படின்னா அவங்க கூகுள் பிஸ்னஸில் இல்லை அப்படின்னா அந்த அட்ரஸை வேணால் நீங்கள் கொடுத்து வைக்கலாம். பட் அதுவும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் கூகுள் ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சு அதை வந்து டிசேபிள் வந்து பண்ணுவாங்க, அதை வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதற்கான ரீசனை நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் லொக்கேஷன் ஸ்டோர் லொக்கேஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு இது பண்ணவே மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். அடுத்து என்ன அப்படின்னா மல்டிபிள் எடிட்ஸ். நிறைய பேர் நம்மளை ரீச் அவுட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது எடிட் வந்து பண்ணிங்களா, மல்டிபிள் எடிட்ஸ் பண்ணிங்களா அப்படின்னு வந்து நம்ம கேட்கும்போது ஆமாங்க நான் பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேமில் வந்து பிஸ்னஸோட நேமில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு எடிட்ஸை வந்து பண்ணுறாங்க. பொதுவாக வந்து கூகுள் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய கடை நேமாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதே தான் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நேமாகவும் எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கால் டாக்ஸி சர்வீஸு இல்லை ஒரு பிளம்பர் சர்வீஸு ஒரு பஞ்சர் பார்க்குற சர்வீஸ் இது மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே வரணும் அது மாதிரி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேமில் 24/7 இந்த மாதிரி எடிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை வச்சு வந்து எடிட் வந்து பண்ணுறாங்க. ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கூகுள் பிஸ்னஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டூல் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் ஸ்டோரோட நேமும் நீங்கள் வச்சுருக்க ஒரு ஸ்டோரோட நேமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூகுள் உங்களுடைய பிஸ்னஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கண்டினியூவாக எடிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நேமை வந்து எடிட் பண்ணாதீங்க அடிக்கடி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸை வந்து எடிட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் இந்த அட்ரஸ் அதே மாதிரி ஃபோன் நம்பர் இந்த உங்களுடைய ஸ்டோர் நேம் பிஸ்னஸ் நேம் இந்த மூணையும் அடிக்கடி நீங்கள் எடிட் பண்ணாத வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகாது. நீங்கள் இதை மூணையும் கண்டினியூவாக எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆகும். அதற்கடுத்து என்னென்னா கூகுள் பிஸ்னஸ் நேம் மிஸ்மேட்ச். இதை தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டோரோட கடை அதாவது ஃபோட்டோ இது எடுத்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுவீங்க உங்களுடைய பிஸ்னஸில். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய ஸ்டோரோட நேமுக்கும் அதாவது ஆக்சுவல் பிஸ்னஸோட நேமுக்கும் உங்களுடைய கூகுள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் நேமுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கடுத்து என்னென்னா மல்டிபிள் பிஸ்னஸ் இன் ஒன் லொக்கேஷன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கடை வந்து இருக்காது. பட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்திற்கு ஒரு டவுன் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து இவங்களோட அட்ரஸாக வந்து போட்டு அது வந்து ஃப்ரெண்டோட கடையாக வந்து இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போஸ்ட் கார்டு வர்ற மாதிரி வந்து வச்சுட்டு வெரிஃபை வந்து பண்ணிடுவாங்க. பட் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கடைக்கு ரியாலிட்டியாக ஒருத்தவங்க வந்து வரும்போது வாடகைக்கு வந்து வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேம் அட்ரஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை வந்து கூகுள் மை பிஸ்னஸில் வந்து லான்ச் வந்து பண்ணுவாங்க, அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் ஆகும். ஸோ 2 அக்கௌண்ட்டுக்குமே சேம் அட்ரஸ் வந்து இருக்க மாதிரி வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் உங்களுடைய ஏதாவது ஒரு பிஸ்னஸை வந்து இந்த இடத்துல வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு தவறான தகவலை வந்து கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் டெம்பரவரி லொக்கேஷனில் வந்து இருந்துக்கிட்டு அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் வேறு ஒருவர் இந்த பிஸ்னஸ் உங்களை அந்த ஸ்டோர் லொக்கேஷன் வந்து கொடுக்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அப்படி மல்டிபிள் அட்ரஸை வந்து ஒரே அக்கௌண்ட்டுக்கு வந்து அதாவது ஒரே பிஸ்னஸ்க்கு வந்து பயன்படுத்தும் போது கூகுள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதற்கடுத்து ஃபைனலாக என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாலிசி சேஞ்ச். கூகுள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்களுடைய பாலிசிஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து வருவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்கள் வந்து அவங்க செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் இது வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலிசி சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கீப் மானிட்டரிங் அதாவது தொடர்ச்சியாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அவசியம். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும்.
ஸோ நீங்கள் ஒரு தவறான லொக்கேஷன் அவங்க ஒரு பிஸ்னஸ்லேயே இல்லாத ஒரு அட்ரஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்திற்கு வந்து வச்சுக்கோமே, இப்போ நான் ஒரு பிஸ்னஸை வந்து தேடுறேன், நான் வந்து போகிறேன் அந்த இடத்துக்கு. பட் அந்த இடத்துல அப்படி ஒரு பிஸ்னஸே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கரெக்டான லொக்கேஷன் கொடுங்க, அடிக்கடி எடிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சில வழிமுறைகளை கடைபிடிச்சாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகாமல் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ வருமுன் காப்பது தான் வந்து சிறந்தது. ஸோ இந்த தவறுகளை நீங்கள் வந்து செய்யாதீங்க. சரிங்க, என்னுடைய அக்கௌண்ட் வந்து இப்போ சஸ்பெண்ட் ஆகிருச்சு, நான் எப்படி என்னுடைய அக்கௌண்ட்டை மீட்கிறது? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து அனுப்புவாங்க. பட் இதுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய கைட்லைன்ஸை மீறி வந்து உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கூகுள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டையே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய லொக்கேஷன் உண்மையான லொக்கேஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கடையோட ஃபோட்டோவெல்லாம் வந்து தொடர்ச்சியாக, அதாவது நேம் இருக்க மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது, அதாவது நான் வந்து ஒரிஜினலாக தான் கடை வச்சுருக்கேன், இருந்தாலும் வந்து கூகுள் மை பிஸ்னஸில் வந்து என் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மெயிலில் இருக்கக்கூடிய அந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண முடியும். அதில் நீங்கள் வந்து என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டோர் ஃப்ரண்ட்டு, அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் நேமும் அதே மாதிரி உங்களுடைய கடை நேமும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து அட்டாச் பண்ண தவறாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய லாபியில் நீங்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லீஸ், அந்த லீஸெல்லாம் எடுப்பீங்கள்ல, அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டும் வந்து நீங்கள் அனுப்புங்க. கூகுள் இதெல்லாம் வந்து எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் இதை வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ அட்டாச் பண்ணி நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து ரியல் பிஸ்னஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்மிஷன் வந்து, அதாவது சஸ்பென்ஷனை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா லோக்கல் நம்பர், அதாவது இப்போ நம்ம வந்து ஃபோன் நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ புதுக்கோட்டை, திருச்சி அதுனா அந்த கோடு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து பொதுவாக உங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறத ஒரு வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கேட்டகரிஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டா வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துக்கிட்டே வந்துருங்க. ஸோ நீங்கள் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் 2-3 ஃபோட்டோக்கள் வந்து தயவு செஞ்சு வந்து அட்டாச் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் உங்களுடைய இதுதான் அப்படிங்கிறத கூகுள் நம்புகிற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் சஸ்பென்ஷன்லேருந்து உங்களுக்கு விலக்கு வந்து தரப்படும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த லிங்க்கில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கூகுள் பிஸ்னஸில் சஸ்பெண்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து இந்த லிங்க்கில் வந்து செஞ்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா அப்படின்னாவே அதில் ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதிலிருந்தே வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய பிஸ்னஸை எதற்கு வந்து இவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ரெக்வஸ்ட்டில் உங்களுடைய ஸ்டோர் ஃப்ரண்ட் ஃபோட்டோ, அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி ஃபோட்டோ, லீஸ் ஃபோட்டோ, இது மாதிரியான அட்டாச்மெண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் ஆனாலும் மீட்பதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் வந்து அழுத்திக்கங்க. அப்போ தான் வந்து நான் ஒரு புது வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து தெரியும். தேங்க்யூ.